ஹாய் எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ஈரோடு கருங்கல்பாளையம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேன் மிட்டாய் வந்து ப்ராப்பராக ஒரு பண்ணுற இடத்துக்கு நம்ம போகணும், போயிட்டு நம்ம விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் தான் நம்ம கூட இருக்காரு. தேன் மிட்டாய் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மிட்டாய் சம்மந்தமான நிறைய பொருள் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர் பக்கம் எல்லா பெண்டுமே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது கடைகளுக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ஹோல்சேலுமே பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓனர்ட்டே கேட்போம் என்னென்ன பொருளாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் கேட்போம். ஆனால் வணக்கங்க சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க சார். என்னோட நேம் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். நம்ம எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கணும் சார்? இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். நான் தாத்தா, அப்புறம் அப்பா, அப்புறம் நான். தேன் மிட்டாய் தவிர வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம கடலைபருப்பி ஐட்டம் எல்லாமே இருக்குங்க சார். மெயின் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் கம்பெனி தான். கடலைபருப்பி, கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, தேன் மிட்டாய், பொரி உருண்டை, அச்சு முறுக்கு, தட்டு வடை, அந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்புறம் தேங்காய் கம்மரட்டு, அந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். நடக்கலை கம்மரக்கட்டு. இப்போ நம்ம இந்த தொழில் ஆரம்பித்து எந்த அளவுக்கு வந்து ஏரியா கவர் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் ஈரோடு மட்டும் இல்லை, நான் வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடைகளுக்கு போகக்குள்ள ஈரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேன் மிட்டாய் ஆகட்டும், இல்லை கடலை மிட்டாய் ஆகட்டும், அந்த மாதிரி பொருள் வந்து நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஃபேக்ட்ரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஒரு பொருள் தயாரிக்கிறத விட அந்த பொருள் சுத்தமாக கொடுக்குறங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இது வந்து என்ன அப்படின்னா, அப்பா அப்படியே ஒப்படைச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரோஸ்னு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அப்பா வந்து மீனாட்சி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒப்படைச்சாரு என்கிட்ட. நான் வந்து சரி ஒரு பிராண்ட் நேமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தேன். அதை வந்து நான் வந்து அப்பா வந்து ஈரோடு டவுனுக்குள்ளே மட்டும் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டம், அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேன் பவர் இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோங்க சார். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தேன் மிட்டாய் நான் தயாரிப்போம்? எத்தனை கிலோ தேன் மிட்டாய் தயாரிப்போம் சார்? ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 kg வருங்க சார். தேன் மிட்டாய் ப்ரொடக்ஷன் ஆகி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 90 kgs நமக்கு சேல்ஸ் டெய்லியுமே ஆகுங்க சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பி, கடலை உருண்டை, அந்தந்த அன்னைக்கு லைனுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த அன்னைக்கு போயிட்டு இருக்கும். டைரக்ட் லைன் தான் பார்த்துட்டு இருக்கிறோங்க சார். நம்ம பசங்க இருக்கிறாங்க, டெலிவரி டைரக்ட் டெலிவரி கொடுத்துறோம். ஏன்னா டைரக்ட் டெலிவரி எது கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். கஸ்டமரோட ஃபீட்பேக் நான் என்னோட மொபைல் நம்பர், பர்சனல் மொபைல் நம்பர் தான் என்னோட லேபிளே போட்டிருக்கிறேன். ஆஃபீஸ் நம்பர்னு சொல்லிட்டு நான் தனியாக போல என்னோட பர்சனல் நம்பர் தான் என்னோட மொபைலே நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு கஸ்டமரோட இன்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கோசரம். இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறோமா இல்லை கடைகளுக்கு மட்டும் தான் சேல்ஸ் பண்றோமா? ஸோ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க சார். ஏன்னா கடைகளுக்கும் டைரக்ட் சப்ளை பண்றோங்க சார், ஹோல்சேலுக்கும் கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ஹோல்சேலும் கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ஈரோட்டில் இருக்கிற லோக்கல் லைன்மேன் அந்த மாதிரிலாம் வருவாங்க சார். சேல்ஸ் ரெப் அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிக்காரங்களும் வராங்க, அவங்களும் எடுத்துட்டு போவாங்க சார். இப்போ நீங்கள் எங்கே கேட்டாலுமே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறீங்க? ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா நாங்கள் கொடுக்குறோங்க சார். மேன் பவர் பொறுத்து நாங்கள் கொடுத்துருவோங்க சார், ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஈரோஸ்லேயே வந்து தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், கடலை பருப்பி, அதுக்கப்புறம் தேங்காய், அந்த ரிலேட்டடாக எல்லாம் நிறையா பண்ணுறீங்க. டாப் மூவிங்னா இப்போது கடைங்களுக்கு வந்து நான் அதிகமாக இதை தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன், மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா எந்த பொருள் சொல்லுவீங்க சார்? நம்மளுக்கு ஆவரேஜாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மூவிங்கில் இருக்குங்க சார். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்கீஸும் தேன் மிட்டாய் நல்லா போயிட்டு இருக்குங்க சார். எனக்கு பருப்பி ஐட்டம், உருண்டை ஐட்டம் ஆகட்டும், எதுவுமே அது வந்து இவ்வளோதான் போகுன்றது என்னால் கணிக்கவே முடியல ஆக்சுவலாக. என்னென்னா ரீசன் என்ன அப்படின்னா, பருப்பி எல்லாருமே அதிகமாக வாங்குவாங்க மெயினாக. அதே மாதிரி எனக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை ஐட்டம் எனக்கு இவ்வளோ போகுமான்றதே தெரியல. பட் ஆனால் அந்த குவாலிட்டி ஒன்று கொடுத்தனால எனக்கு உருண்டையில் நல்லாவே ரீச் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எல்லாமே உங்கள் இன்னோஸ்லேயே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார், இன்னோஸ்லேயே பண்ணிட்டு. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சார் மார்னிங் 8 o'clock மாஸ்டரில் வந்துருவாங்க சார். மாஸ்டர் கிளம்பும் 7 o'clock கிளம்பிடுவாங்க. லேடிஸ் 9 o'clock வந்து 7 o'clock கிளம்பிடுவாங்க சார். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடலையாகட்டும், வெள்ளமாகட்டும், அந்த குவாலிட்டி செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா நானே எடுப்பேன். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே அப்படின்னா சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்தால் தான் சேல்ஸுக்கு அது அனுப்பிச்சுடுவீங்க சார். அது அப்போ இருந்தே தாத்தா காலத்துலேருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அந்த ஒரு விஷயம். அது அப்படியே எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது, அது அப்படியே நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். இப்போ டோட்டலாக எத்தனை பொருள் நம்ம பண்ணுறோம்? அது லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைபருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5 rupeesலேருந்து பண்ணிட்டு இருக்குங்க சார். 5 rupees, 10, 20, 50, 70 வரையும் பண்ணிட்டு இருக்குங்க சார். அப்புறம் அந்த கட்டிங் பருப்பி சொல்லுவாங்க, அந்த 1/4 கிலோ எடை பருப்பி, அது பண்ணுறோங்க சார். அப்புறம் உருண்டையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வெரைட்டி: கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, வெள்ளை எள்ளு, பொட்டுக்கல்ல, கம்மருக்கட்டுங்க சார். அப்புறம் தேங்காய் உருண்டை, தேங்காய் கம்மருக்கட்டு, அந்த ஐட்டம் பண்ணுறோங்க சார். அப்புறம் இடிச்சதுலேயே நடக்கல்ல உருண்டை, எள்ளு உருண்டை, தேங்காய் லட்டு பண்ணுறோங்க சார். அப்புறம் இஞ்சி மரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜிஞ்சர் மட்டும்தான். கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஹைட்ரோஸ் போடுறதே கிடையாது. ஜிஞ்சர், சுகர் மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டர்மரிக் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அது இப்போ இஞ்சி மரப்பாங்கிறது ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம். ஆமாங்க சார். பியூர் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்து தான் இது பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலோ எசன்ஸோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. தேன் மிட்டாய் அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க?
சிக்கி ஐட்டம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க சார் இங்கே சொன்னீங்களே. ஆமாங்க சார், ஸ்வீட் பால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் பண்ணுறோங்க சார். அதாவது அது பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகா முட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அதை வந்து நான் கொஞ்சம் வந்து காரம் இனிப்பாக இருக்கும். இது வந்து இனிப்பு மட்டும்தான், அதில் ஒரு சின்ன ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் கொடுத்து அது ஒரு டேஸ்ட் தனியாக ஒன்று கொண்டு வந்து அது காட்டுறீங்க. நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? இது வந்து கருங்கல்பாளையம் சொல்லுவாங்க சார். ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் அடுத்தது கருங்கல்பாளையம் என்ட்ரன்ஸ்லேங்க சார். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாயா மில்னு சொல்லுவாங்க. அது போகிற வழியில் இருக்குங்க சார். ஓகேண்ணா. இங்கே வந்தாட்டி போய் ராஜேஸ்வரி கல்யாணம் தாராளமாக வாங்கிக்கலாங்க சார். இல்லைனா நம்ம ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் இது பண்ணிங்கன்னா கொடுத்துடலாங்க சார். கஸ்டமர் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறோங்க சார். சீர்தட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதாவது சீர்தட்டுக்கு ஆமாங்க சார். அதாவது இப்போ கல்யாணத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்தட்டு வைப்பாங்க சார். முன்னாடி வந்து அந்த கடலை உருண்டை கோன் மாதிரி வைப்பாங்க சார், கோபுரம் மாதிரி வைப்பாங்க. அப்புறம் கோயில் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாமலத்தட்டில் வந்து அந்த கோபுரம் மாதிரி வைப்பாங்க. அப்புறம் கோன் பண்ணுறோங்க சார். அப்புறம் தாமலத்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். கல்யாண ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, எனக்கு முந்திரி போட்டு கொடுங்க, பாதாம் போட்டு கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷல் சீர்தட்டு கல்யாண ஆர்டர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே, நான் கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணி விட்றேன். ஓகே. ஸோ நீங்களுமே வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இல்லை டேரெக்டாக வரீங்கன்னா ஈரோடு ஈரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாவே ப்ராடக்டோட அந்த கூகுள் மேப் லொக்கேஷனுமே வந்துடும். பழைய லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு, புது லொக்கேஷனுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை நீங்கள் ஹோல்சேல் ரீட்டெயில் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.